நெல்லைய சுத்தி பார்க்கணுமா? கவலைய விடுங்க, வந்தாச்சு வாடகைக்கு பைக். இது புதுசு கண்ணா புதுசு என்கின்றனர் பைக் ரைட் லவர்ஸ். அப்படி என்னதான் விஷயம், வாங்க பார்க்கலாம். இந்த வாடகை பைக்கோட ஒரு நாள் வாடகை ஜஸ்ட் 250 ரூபாய் தான். இதுல 150 கிலோமீட்டர் நீங்க ஜாலியா ரைடு போகலாம். இதன் இதயமே ஒரு ஆப் தான். இதனை டெமோவா காட்டுறாரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் விநாயகம். ஸ்கேனிங் ஆப்ஷன் உள்ள ஒரு அடி தான் கொடுக்க முடியும். காமிச்சிங்கன்னா அந்த வண்டி நம்பரு இது உங்களுக்கு லொக்கேட் ஆகும். லொக்கேட் ஆனால் ஆன் ஆஃப் பண்ணாமல் இதில் உங்களுக்கு காமிச்சிடும். ஒரு பேட்டோட பெர்சன்டேஜ் இதில் காமிச்சிடும். பொதுவா எல்லா ஸ்டார்ட் அப்புமே சென்னையில இருந்து நெல்லையை நோக்கி தான் வரும். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நெல்லையில இருந்து சென்னை அப்படின்னு கட்டமைச்சிருக்காரு அதோட உரிமையாளர் நாகராஜன். இந்த பைக்கை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. திருநெல்வேலியில வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாகி நிறைய புகை, தூசு, மாசுன்னு சொல்லி நிறைய பொல்யூஷன் இதை ஃபேஸ் பண்ணுறோம். அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? புதுசாக ஸ்டார்ட் அப் மூலயமா ரூனா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு ஷேர்டு மொபிலிட்டி கான்செப்டை திருநெல்வேலியில் அறிமுகப்படுத்தணும். இது எதுக்காக திருநெல்வேலியில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், திருநெல்வேலி என்னோட சொந்த ஊர். இங்கே இவ்வளோ நாள் மக்கள் இந்த வாகன நெருக்கடினால அவஸ்தைப்படுறாங்க, புகைனால எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்களோ அதை குறைக்கிறதுக்கு ஒரு இனோவேட்டிவ் மெத்தடாக புதுசாக ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரூனா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலயமா இந்த ஷேர்டு மொபிலிட்டி கான்செப்டை இங்கே அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அது என்ன ரூனா மோட்டார்ஸ் அப்படின்னா, இந்த பூமிக்கு கைமாற நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு பரிகாரமாக இந்த ஷேர்டு மொபிலிட்டி கான்செப்டை திருநெல்வேலியில் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஷேர்டு மொபிலிட்டி கான்செப்டாக எதுக்காக இதை பயன்படுத்தணும், ஏன் வண்டியை நீங்கள் விலைக்கே விற்கலாமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த எலக்ட்ரிக் பைக்கோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த எலக்ட்ரிக் பைக்கில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சிரமப்படுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை வாடகை முறையில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இது மணிக்கணக்கு, நாள் கணக்கு, வாரக்கணக்குன்று நம்ம வாடகை முறையில் இதை பயன்படுத்தியிருக்கோம். அப்படிங்கும் போது மக்கள் இதை எளிதாக பயன்படுத்த முடியும். எல்லாரும் இதில் நிறைய தொகை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் வாடகை கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த வண்டியை வாடகைக்கு எடுத்து அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாதப்போ இதை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு எளிதான கான்செப்டில் இந்த மாதிரி ஒரு ஷேர்டு மொபிலிட்டியை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதில் இன்னொரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு எலக்ட்ரிக் பைக்குங்கும் போது அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக 4 hours அவங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பைக்கில் நாங்கள் ஸ்வாப்பிங் கான்செப்ட் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஸ்வாப்பிங் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் பேட்டரி காலியான உடனே எங்ககிட்ட வந்தாச்சுன்னா 2 நிமிஷத்தில் பழைய பேட்டரி எடுத்துகிட்டு புது பேட்டரி உங்களுக்கு மாற்றி தந்துடும். அப்படிங்கும் போது உங்களுக்கு லேசான முறையில் உங்கள் டைம் மிச்சப்படுத்துகிற மாதிரி இந்த பேட்டரி கான்செப்ட் நடக்கிறதுனால உங்களோட பயணம் தடைப்படாது. அதனால் இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும். மக்கள் அனைவரும் இந்த சேவையை பயன்படுத்தி இந்த வாகன நெருக்கடியை குறைச்சி எளிதான முறையில் இந்த ஈவி வெஹிக்கிளை பயன்படுத்திக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தென்பாண்டி சீமைக்கு வந்துட்டா டிராஃபிக் பத்தி கவலையே இல்ல. குட்டி பைக்ல நெல்லை சிட்டிய ஒரு முறை நீங்க சுத்தி பார்த்துட்டா போதும், அந்த டேவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க.